இனிய காலை வணக்கம். ஜூலை 10, 2017 திங்கட்கிழமை இன்றைக்கான ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க நியூஸ் பேப்பர்ஸ்ல வெவ்வேறு செய்தி தான் தலைப்பு செய்தியா அமைஞ்சிருக்கு. அதன்படி தினகரன்ல ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு உதவிய மேலும் ஒருவர் கைது. சென்னையில் 11 பேருக்கு வலைவீச்சு. ராஜஸ்தான் போலீஸ் அதிரடி நடவடிக்கை. இந்த செய்திய தினகரன்ல ஹெட்லைன்ஸா கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சம்பள விவகாரம் வெடிக்கிறது. 10 லட்சம் பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டம். 7வது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்த கோரிக்கை. ஜாக்டோ ஜியோ கூட்டத்தில் நாளை முக்கிய முடிவு என்ற செய்தி தினமலர்ல ஹெட்லைன்ஸா அமைஞ்சிருக்கு. இந்த செய்திக்கு அடுத்தபடியா 4 ஆண்டுகள் நீடிப்பு பற்றி எம்எல்ஏக்களே முடிவு செய்வார்கள். அதிமுக ஆட்சி கலைப்பு இல்லை. மத்திய மந்திரி வெங்கையா நாயுடு திட்டவட்ட அறிவிப்பு. இந்த செய்திய தினத்தந்தியில ஹெட்லைன்ஸா கொடுத்து விளக்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா ஜெயலலிதா அறிவித்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவோம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இதே தினத்தந்தியில அடுத்த செய்தி, சென்னை எண்ணூரில் உள்ள காமராஜர் துறைமுகத்தை தனியார் மையமாக்கும் முயற்சியை தடுக்க நடவடிக்கை. மத்திய மந்திரி நிதின் கட்கரிக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். இதுக்கு அடுத்தபடியா தினகரன்ல தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் இலங்கை அரசின் கருப்பு சட்டத்தை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகளுக்கு மு.க. ஸ்டாலின் கோரிக்கை என்ற செய்தியை தினகரன்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த செய்தி தினத்தந்தியில நடுத்தர மக்களுக்கு பாதிப்பு இருக்காது, வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கே ஜிஎஸ்டி வரி வழி தரும். சென்னையில் நடந்த கருத்தரங்கில் வெங்கையா நாயுடு பேச்சு. இதுக்கு அடுத்தபடியா மருத்துவ மாணவர்கள் கிராமங்களில் பணியாற்றுவது கட்டாயம். ஹரியானா மாநில பாஜக அரசு முன்னோடி திட்டம். மருத்துவ மாணவர்கள் கிராம பகுதிகளில் 2 ஆண்டுகள் பணியாற்றுவதை கட்டாயமாக்கும் வகையில் சட்டம் கொண்டு வர ஹரியானா அரசு திட்டமிட்டுள்ளதுன்னு தினமலர்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தினத்தந்தியில அனைத்து தகுதிகளும் உடையவர் பாரதிய ஜனதா ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி, வெங்கையா நாயுடு பேட்டி. இதுக்கு அடுத்தபடியா ஐஎஸ் அமைப்புகளுக்கு பெரும் பின்னடைவு, மொசூல் நகரை மீட்டதாக ஈராக் பிரதமர் அறிவிப்பு. 9 மாத கடும் சண்டைக்கு பின் ஈராக்கின் பிரசித்தி பெற்ற மொசூல் நகரை ஐஎஸ் பயங்கரவாதிகளிடமிருந்து ஈராக் கூட்டணி படைகள் முழுவதுமாக மீட்டுள்ளன தினமலர்ல குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கான பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். இன்று சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 66.25 ரூபாய், டீசல் 1 லிட்டர் 57.44 ரூபாய். சென்னையில் நேற்று இடி மின்னலுடன் மழை, பொதுமக்கள் மகிழ்ச்சி என்ற செய்தியை புகைப்படத்தோட தினத்தந்தியில விளக்கியிருக்காங்க. இதே தினத்தந்தியில அடுத்த செய்தியா, வங்கக்கடல் அதிரும் வகையில் 22 கப்பல்களுடன் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் கடற்படை கூட்டு பயிற்சி. சென்னைக்கு வந்த கப்பல்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா சீன எல்லை டோக்லாம் பகுதியில் கூடாரம் அமைத்தது இந்திய ராணுவம். பிரதமர் அவசர ஆலோசனைன்னு தினகரன்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடியா விளையாட்டு செய்திகள்ல மீண்டும் தங்கம் வென்றார் லக்ஷ்மணன். பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்து வரலாறு படைத்த இந்தியா. இதுக்கு அடுத்தபடியா இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு இன்று நேர்காணல். ரவி சாஸ்திரிக்கு அதிக வாய்ப்பு. விம்பிள்டன் 4வது சுற்றில் கெர்பர் முகுருசா இன்று மோதல். இதுக்கு அடுத்த செய்தியா எவின் லூயிஸ் அதிரடி, T20 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி. இந்திய அணியுடன் நடந்த T20 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றுள்ளது. இதோட இன்றைக்கான ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. இது போல சுவாரஸ்யமான இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா www.ibctamil.com எனும் இணையதளத்தில் வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய ஐபிசி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள்.